திரும்ப கூறா திருவள்ளுவர் அத்தத்தை விளக்கி அயராத பாடுபட்டு இச்சகத்தை வாழ மனிதரெல்லாம் உச்சி மீது வாடுகிற போது மச்சமில்லை அச்சமில்லை என்று கூறினார் புரட்சிப்போம். அப்படிப்பட்ட இந்த விஜயபுரி நாட்டிலே விஜயவர்மர் மன்னருக்கு முன்னாக தோன்றி ஆனந்தன் ஆனந்தன் என்ற வருடத்தை எந்த ஒரு உபயம் இல்லாமல் சீலம் சிறப்போடு வந்து கொண்டு வருகிறேன். நானும் அயல்நாடு சென்று அனைத்து மட்டப்படை முடித்து விட்டு இப்போ தாயாக வந்துள்ளேன். இருந்த பொழுதிலும் எனக்காக எனது தாய் தந்தை காத்துக் கொண்டிருப்பார்கள், சென்று பார்க்கலாம். சொல்றா பாடு. எவ்வளவு அழகா மரியாதை காடு என்ன, எவ்வளவு அழகா உன பாடு என்ன, பாரு பாரு என்ன பாரு. ஐயா அத பார்த்தாயா? பாத்துங்க. என்ன பார்த்த? ஒரு ஆயா ஒண்ணுக்கு பேசிட்டு வருது. ஏடா ஐயா கேட்ட அச்சா கேட்ட இல்ல சித்திய கேட்ட. அத பார்த்தாயா? ஆமாங்க. இதோ தெரியுது நாட்டு எல்லைப்புறம் எல்லைப்புறம் அந்த வழியா கட்ட வர வேண்டாம் வர வேண்டாம். ஆமாங்க. வழியா போட்டலாம் போட்டலாம். நாட்டு நிலைபுறத்திற்கு சிறு தூரம் தான் இருக்கு. போக வேண்டாம், பாக்குறோம் போகிறோம். அதுக்கு இல்ல நீ காலை வச்சு வைக்கும்போது நான் பாறாங்கல் நினைச்சு நடுமஞ்சள் பாறாங்கல் உனக்கு ஐயாப்பா
கொடுக்க? நானு ஆடு ஓட்டி போவேன். சரி. ஆட்டுக்கு தழை உடைக்கிறதுக்கு ஆக்கியர் வச்சு உங்க கையில சரி. அந்த சும்மா இருக்கிற நேரத்துல பணங்க அரைப்பேன் நானு. அந்த மாதிரி நினைச்சுக்கணும் நான். ஒரு நேரத்துல தட்டுல விஞ்ஞானம் சரியா போடு நான் கம்யூனிட்டி. ஏய் நாட்டு இளவரசி வந்தாச்சு. பாக்க வச்சா இருவர் கோடி இலவச உயிரோட நாட்டுக்குள்ள போக வாங்க கூடாது. கூடாது. ஆளுக்கு ஒரு தேங்க மருந்து இருப்போம். ஆமாங்க. வர வழி போடு. அவன அப்படியே போட்டு தள்ளுவான். புறப்பாடு. உங்களுக்கு ஏதாவது இருக்கா? கருத்து முகமூடி எடுத்து கண்டாவியால சித்தராக குத்தவாங்க கொலைனாக்கா வாழைக்குரியா பழங்குரியா கேட்குறியா உங்களுக்கு ஏதாவது இருக்கா? என்னையா? ஆமா அங்க போய் கருத்து முகமூடியா? நீங்க சொல்வது உண்மைதான். உண்மைதாங்க. அப்படி என்றால் நீங்களே இல்லை என்றால் இந்த இடத்திலே நீங்க இறந்துட்டு இருப்பீங்க. ஆமா. சரி, எப்படி ஒன்று உங்களால் தான் நான் உயிர் பிடித்தேன். அதனால உயிரை காப்பாற்றிருக்கேன். ரொம்ப நன்றிங்க, ரொம்ப நன்றிங்க. ஆமா, நீங்க எந்த நாடு? உங்களுடைய பெயர் என்ன? இதே விஜயபுரி நாடு தான் எங்களுடைய நாடு. எழுமைக்குடியிலே பிறந்தவள். என்னுடைய பெயர் தான் சங்கீதா. சங்கீதா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப பேர் இல்ல சங்கீதா. மிகவும் அழகான. ஆமா, என்ன கேட்கறீங்களே? நீங்கள் யாரு? உங்களுடைய பெயர் என்ன? நீங்கள் எந்த நாடு? எந்த நாடா? நானும் இதே விஜயபுரி நாட்டை சேர்ந்தவன் தான். என்னை இதுவரைக்கும் பார்த்திருக்க முடியாது. நான் பார்த்ததே இல்லையா? ஏன் தெரியுமா? நானும் அயல்நாடு சென்றிருந்தேன் பட்டப்படிப்பு படிப்பதற்காக. அப்படியா? இப்பொழுது தான் தாயகம் வந்துள்ளேன். அதனால இந்நாட்டு இளவரசர் என் பெயர் தான் ஆனந்தன். இந்நாட்டு இளவரசன்? ஆமா. அப்படியா? சரிங்க, சரி சரிங்க. நீங்கள் என் உயிரை காப்பாற்றுவதற்காக உங்களுக்கு ஒரு பெரிய பரிசையே தரப்போறேன். பரிசா? ஆமா. கொண்டு போக முடியுமா? தாராளமா. அப்படியா? ஆமா. எங்க இருந்தாலும் நாங்கள் இப்போது இருக்கக்கூடிய எழுமை நேரத்திலே நீங்கள் எந்த பரிசு கொடுத்தாலும் நான் மனமகிழ்ச்சி வாங்கிக்குவேன். அப்படியா? என்ன பரிசு தெரியுமா? என்னையா உனக்கு பரிசா தரப்போறேன்? எனக்காக என்னோட அண்ணன் காசு கொண்டிருப்பார். நான் போயிட்டு இல்லைங்க. எப்பொழுது நான் உன்னை பார்த்தேனோ அப்பொழுது என் மனதை உன்னிடத்தில் பறிகொடுத்து விட்டேன். ஆனால் உன்னோட இலை என்றால் மண்ணோட. அப்படியா? நான் தான் என்னோடு இல்லை
என்றால் இந்த ஊர் மண்ணோட கேளுங்க. உங்களுக்கு என்னாது? நீங்கள் யார்? இந்நாட்டு இளவரசன். நீங்களோ ஒரு கோபுரம், நானும் ஒரு குப்பை மேடு. உங்களுக்கு எனக்கு வந்து வராதுங்க. சொல்வது கேளுங்க, என்ன விட்டுடுங்க. ஒத்து வராது. சங்கீதா, இதயத்தை திருப்பி கொடுத்து பார்த்தாலே பிடிக்கல. பார்த்தாலே இப்படி சொன்னா எப்படி முடியாதா? முடியாது. அப்படிலாம் கெஞ்சி வச்சு தான் ஒருத்தர் கூட மதியத்து கிடையாது நம்மள. அப்படி என்றால் இனிமேலும் இந்த உலகத்தில் உயிரோடு வாழ்ந்து என்ன பண்ண போறீங்க? அதனால் இதே இடத்தில் நானே இப்போ ஷாவட்டன் ஓடுறாளா என்னன்னு தெரியலையா? போயா போ, அவள் தான் கேளுங்க. நான் காப்பாற்றிய உயிரை நானே அழித்தது போல எனக்கு பெயர் வந்துவிடும். அதனால வேணாங்க. அப்படி என்றால் நீங்கள் உண்மையாக என்ன காதலிக்கிறீங்களா? உண்மையாகவா? ஆமா. நானும் உங்களை காதலிக்க வேண்டும் என்றால் எனக்கு ஒரு சத்தியம் செய்து தந்தால் தான். ஆமா. ஒரு சத்தியம் என்ன?
இன்ப துன்பம் எது வந்தாலும் சரி கடைசி வரைக்கும் உன்னை கைவிட மாட்டேன். இதுவே சத்தியம். அப்படியா? இயற்கை செடி உரையங்கி முடிச்ச மாமா உடனே போல உரிய தமிழ்ச்சரியம்மா அலட பொழுதன படனா துரட விடுதன ஆடதா நோய் என்ன நான் நினைச்சு நோடா மாமா இயற்கை செடி உரையங்கி முடிச்ச மாமா உடனே போல உரிய தமிழ்ச்சரியம்மா அலட பொழுதன படனா துரட விடுதன ஆடதா எப்படி சந்தோஷமாக இருக்கிறது? அப்படியா? கண்டிப்பா. உண்மையாகவா? உண்மையாகத்தான். அப்படி என்றால் நீங்கள் கடைசி வரைக்கும் உன்னை கைவிட மாட்டேன். நானும் அயல் நாட்டில் இப்பொழுது நான் வந்திருக்கின்றேன். உண்மைதாங்க. இருந்தாலும் எனக்காக எனது ராஜ்யத்தை காத்துக் கொண்டு இருப்பார்கள். அப்படியா? என்று அவர்கள் பார்க்க அப்படியா விட்டுருங்க. பார்த்து விட்டு நாளை நாளை இரவு வந்து அங்கே இருக்கிறேன். இது ஒரு சந்தோஷம். அயல்நாடு செட்டியாருடைய மகன் இன்று தாய் முழுவதும் நிகழ்ச்சி கிடைத்தது. ஆமா. மகன் காண்பலையே கொண்டே இருப்பார். எங்க போய் போறாரு?